இப்போது விவேகானந்தர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவரெல்லாம் ஆன்மீக வழியிலே போயிருப்பார். காரணம் என்னன்னாக்கா துரோகம். அதாவது முறையற்ற ஒரு வாழ்க்கை முறை அப்போதைக்கு நடந்துச்சு. முறையற்ற வாழ்க்கை முறை நடந்ததுனால எனக்கு இந்த பெண் சவகாசமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த வழியில் நிறைய பேர் போயிருப்பாங்க, ஆன்மீக வழியில் போயிருப்பாங்க. அதே சமயம் சோழர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா, இவங்கக்கிட்ட ஒரு டீலிங், ஒரு சீக்கிரம் டீலிங் என்னன்னாக்கா, ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு சிவன் கோயில் கட்டி வைக்கணும். எங்கேயெல்லாம் அவங்களுடைய ஆட்சி முறை நடந்து எங்கேயெல்லாம் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் ஒரு சிவன் கோயில் கட்டி வைக்கணும். அதுதான் சோழர்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மறைமுகமான டீலிங்கு. அதாவது உத்தரவு, ஆர்டர் போடுறவங்கள, நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் கட்டி வச்சிடணும். அது ஒத்துக்கிட்டது தான் அவங்க பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு மன்னர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அப்படி சிவன் கோயில் கட்டி வைக்கலனாக்க அவங்க வந்து மன்னர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு, அதாவது ஆன்மீகத்துக்குள்ளார சிவன் கோயில் வந்து கட்டி வச்சு